கொண்டிருப்பது, இன்றைக்கு வியாழேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது, நாளைக்கு வடக்கிலே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நடக்க போவது உங்களுக்கும் நடக்கும். அன்றே ஒலித்த பாடல் கிழக்கில் மட்டுமல்ல வடக்கு கிழக்கெங்கும் முழங்கிய பாடல். என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வழியில, எப்படியாண்டா நேற்றைய அடி கதிர வழியில. அப்படி இருந்தது கிழக்கு. கிழக்கு மக்கள் வீரர்கள் பெருமையோடு நாங்கள் சொல்லுவோம். வடக்கு மக்களாகிய நாங்கள் பெருமையோடு உங்களுடைய ஜெயந்தன் படையணியை பார்த்து வியந்து இருக்கின்றோம். ஜெயந்தன் படையணி வடக்குக்கு வந்தால் சங்கு சக்கரம் சுழரும். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு என்று ஜெயந்தன் படையணியுடைய சாதனைகள் இன்று வந்த காட்சியிலே கலந்திருக்கிறது. ஜெயந்தன் படையணி வந்துவிட்டது என்றால் நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கின்ற பொழுது ரத்தம் கொதிக்கும், புல்லரிக்கும். நாளைக்கு அல்லது நாளைக்கு ராணுவத்தினருடைய சங்கு சக்கரங்கள் சுழரும் என்றது எங்களுக்கு அன்றைக்கு தெரிந்திருந்தது. அப்படியான வீரர்களை, மாவீரர்களை, தளபதிகளை, தலைவனுக்கு விசுவாசமான தொண்டர்களை கொண்டிருந்தது அந்த மண். ஆனால் அந்த மண்ணிலே இடையிலே வந்த புல்லுருவிகளும் பதவிகளுக்கு விலை போனவர்களும் தமிழ் தேசியத்தை அடகு வைத்தவர்களும் நமது மண்ணை காட்டிக் கொடுத்திருந்தார்கள். உங்கள் மண்ணை, மணலை அடகு வைத்தார்கள், கோடி கோடியாக விற்றார்கள். அமைச்சு பதவிகளுக்கு அனைத்தையுமே அடகு வைத்தார்கள். அவர்கள் இன்று கம்பி எண்ணிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று மஹிந்த ராஜபக்ஷவுக்கு, கோத்தபாய ராஜபக்ஷவுக்கு, மைத்திரிபால சிறிசேனவுக்கு, ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய மண்ணையும் உங்களுடைய மக்களையும் இந்த பொன்னிற மணலை கூட்டிக் கொடுத்தவர்கள் இன்று கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிள்ளையாடும் வியாழேந்திரனின் கம்பி எண்ணியும் இன்னும் சிலர் இங்கும் திருந்தவில்லை, அங்கும் திருந்தவில்லை. இன்று புதிய மஹிந்தவினுடைய மறுமுகமான எம்பிபியோடு ஜேவிபியோடு கொஞ்சி குழாவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள். இன்று ஜேவிபிக்கு, எம்பிபிக்கு கூஜா தூக்குகின்ற, காவடி எடுக்கின்ற எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் அனுதாபத்தோடு சொல்லுகின்றோம். இன்றைக்கு பிள்ளையாருக்கு நடந்து கொண்டிருப்பது, இன்றைக்கு வியாழேந்திரனுக்கு நடந்து கொண்டிருப்பது, நாளைக்கு வடக்கிலே டக்ளஸ் தேவானந்தாவுக்கு நடக்க போவது உங்களுக்கும் நடக்கும். அன்று மஹிந்தவோடு இந்த பிள்ளையாருக்கு இன்று நடப்பது இன்றைக்கு என்பிபியோடு ஜேவிபியோடு இருக்கின்ற உங்களுக்கு நாளைக்கு நடக்கும். சிந்தியுங்கள், இனத்தை காட்டிக் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் எமது இனத்தினுடைய வரலாறு இரத்தத்தாலும் சதையாலும் விதைக்கப்பட்டது. 50,000க்கும் அதிகமான மாவீரர்களினுடைய மரணங்கள் அளிக்கப்பட்டது, செதுக்கப்பட்டது. உலகத்திலே எந்த ஒரு நாட்டினுடைய தலைவனும், எந்த ஒரு போராளி தலைவனும் தனது குடும்பத்தோடு யுத்தம் நடந்த பூமியிலே இறுதி வரை இருந்த வரலாறு கிடையாது. ஆனால் எங்களுடைய தலைவன் இருந்தார், உங்களுடைய தலைவன் இருந்தார். அந்த தலைவனுக்கு நேர்மையாக 50,000 மாவீரர்கள் இருந்தார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த மண்ணிலே இருந்தார்கள், கிழக்கு மண்ணிலே இருந்தார்கள். அந்த மண்ணிலே இருப்பவர்கள் தயவு செய்து துரோகம் செய்யாதீர்கள். கெஞ்சி கேட்கின்றோம். தமிழனுக்கு இருந்த மாவட்டங்கள் 8: யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. இன்று அம்பாறை பெரும்பான்மை பறிபோய்விட்டது. திருகோணமலை முக்கால்வாசி பறிபோய்விட்டது. மிஞ்சி இருப்பது மீன்பாடும் தேர்நாடு, உங்கள் நாடு, எங்கள் நாடு, மட்டக்களப்பு. இதையும் நாங்கள் பறிபோக விடுவோமாக இருந்தால் கிழக்கு ஒட்டுமொத்தமாக போய்விடும். அன்பர்களே, இந்த ஜேவிபி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக சொல்லி, இந்த ஜேவிபி தமிழினத்துக்கு ஒரு சாபக்கேடு என்று சொல்லி, இந்த ஜேவிபியை தமிழ் மண்ணிலிருந்து முழுமையாக
துரத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழரசு கட்சி உங்களுக்கு முன்னுக்கு வாக்கு கேட்கிறது. ஆனால் அந்த ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சியை தான் தயாரித்ததாக பெருமையோடு அதில் ஒரு தவறும் இல்லை என்று சொல்லுகின்ற சுமந்திரன் தான் இந்த தமிழரசு கட்சி உடைய செயலாளராக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவரை மீறி அந்த கட்சிக்கு எந்த விதமான முடிவும் எடுக்க இயலாத ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. அப்ப ஜேவிபியை விரட்டி இந்த மண்ணில் இருந்து துரத்துவோடுமாக இருந்தால் இந்த தமிழரசு கட்சி அதே ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஒரு மிக திறமான ஒரு அரசியலமைப்பு என்று சொல்லி அதை இன்றைக்கும் நியாயப்படுத்துகின்ற சுமந்திரனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்க ஊடாக நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கலாம் என்று? ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டிலே எங்களுடைய பிரச்சனை எல்லாம் அதனுடைய இன்றைய தலைமையோடு மாத்திரம்தான். சுமந்திரன் என்கிற அந்த நபர் கொழும்பு தமிழர் ஒரு காலத்திலே மஹிந்தவுக்கு கூட ஆலோசகராக இருந்தார். பின்னர் மைத்திரிபால சிறிசேனவுக்கு, பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திஸ்ஸநாயக்க. அவருடைய கார் ஹம்பால் தோட்ட ஹைவேயிலே ஹம்பால் தோட்ட கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையிலே விபத்திலே சிக்கிக் கொண்டார். ஒரு சின்ன விபத்திலே சிக்கிக் கொண்டார். அன்றைய ஜனாதிபதி போன் பண்ணி விசாரிப்பார். நான் நீங்கள் விபத்திலே சேர்த்தால் இந்த அரசாங்கம் கவலைப்படாது, அது தெரிந்தபடியும். ஆனால் சுமந்திரனுடைய காருக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால் அங்கே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விசாரிப்பார். சுமந்திரன் என்கிற இந்த நபர், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், தமிழகத்தினுடைய சாபக்கேடு. அவரை கொண்டு வந்தவர்கள் சிலரை கொள்கையுடனில்லை. ஆனால் அந்த நபர் கடந்த தேர்தலிலே தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னரும் கூட இன்றைக்கு தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் தமிழரசு கட்சிக்குள்ளே ஆட்டம் போடுகிற நிலைமை நீடிக்கிற வரையிலே தமிழரசு கட்சியிடமிருந்து எதையும் நீங்களும் நானும் ஆக்கப்பூர்வமாக எதிர்பார்க்க முடியாது. அந்த நிலைமை மாறுமா, கூடியதா என்பதை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் தமிழரசு கட்சிக்கு எதிராக தமிழ் தேசிய உணர்வு கொண்ட மக்களுடைய வாக்குகள் இந்த தேர்தலிலே, எதிர்வரும் தேர்தலிலே தளமாக ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே விழுமாக இருந்தால் அந்த நிலைமை மாறும். தமிழரசு கட்சியில் இருக்கிற இந்த சூழ்நிலைகள், தமிழரசு கட்சியில இருக்கிற இந்த பரசைட்ஸ், அதாவது ஒற்றுமைகள், தமிழ் தேசியத்தை வைத்து பிழைப்பு நடத்துகிற சில தரகு தமிழர்கள் தமிழரசு கட்சி உறுப்பினர்களாலே விரட்டி அளிக்கப்படுவார். அந்த நல்ல நாள் வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்பொழுது முழுமையான ஒற்றுமை வரும். மட்டக்களப்பு தமிழர்கள் வீரம் சொரிந்தவர்கள், வடக்குக்கு ஒரு பிரச்சனை என்கின்ற போது பல்வேறு வகையான தியாகங்களை செய்தவர்கள். ஜேந்தன் படையணி என்ற பெயரை கேட்டால் எமக்கு அன்று இளைஞர்களாக இருக்கும் போது இரத்தம் கொதிக்கும், உடல் புல்லரிக்கும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார். இன்று பிள்ளையான், வியாழேந்திரன் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். நாளை டக்ளஸும் கைது செய்யப்படலாம், அத்துடன் பல்வேறு நபர்களும் கைது செய்யப்படலாம் என அவர் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதில் பிரஸ்தாபிக்கிறார். அதேபோல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் தமிழரசு கட்சியினுடைய இரட்டை நிலைப்பாடு தொடர்பும் அனுர அரசாங்கத்தினுடைய ஏமாற்று நாடகங்கள் தொடர்பிலும் கருத்து தெரிவித்தார். இதேபோல் ஸ்ரீகாந்தாவும் கருத்து தெரிவிக்கையில் சுமந்திரன் தமிழ் இனத்தின் துரோகி எனவும், அவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆலோசகராக இருந்தார், மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆலோசகராக இருந்தார், ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆலோசகராக இருந்தார், தற்போது அனுர அரசாங்கத்துக்கும் ஆலோசகராக இருக்கிறார். இரட்டை நிலைப்பாடை கொண்டவராக காணப்படுகிறார். மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னும் தமிழரசு கட்சிக்குள் அவர் இருக்கும் வரை தமிழரசு கட்சிக்கு சாபக்கேடு என அவர் குறிப்பிடுகிறார்.